பொண்டாட்டி புருஷன் சண்டை நடக்கிறத பாத்திருக்கீங்களா? இந்தாடி இட்லி எடுத்து வைடி, சட்னியை ஊத்துன்னு சும்மா கெத்து காட்டுவாப்புல. பொண்டாட்டியும் இந்தாங்க சாம்பார் எடுத்துக்கோங்க, இன்னும் 2 இட்லி வைக்கட்டா அப்படின்னு பாசம் பொங்கும். ஆனா வேலைக்கெல்லாம் போயிட்டு நைட்டு வரும்போதுதான் இருக்கு கச்சேரின்னு அவருக்கு அப்ப தெரியாது. மாப்பிள்ள வேலைக்கு போனாப்ல, சாயங்காலம் வீட்டுக்கு வந்தாப்ல, நைட் ஆச்சு, சாப்பிடறதுக்கு பாய் போடு, தட்டு எடுத்து வைன்னு எல்லாமே ரெடியாச்சு. சாப்பாடு சும்மா வேற லெவல்ல மனமா இருந்துச்சு. புருஷன் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. சாப்பாடு வாய்க்கிட்ட போயிருச்சு. அது வரைக்கும் சும்மா இருந்த பொண்டாட்டி பேச ஆரம்பிச்சா. உன்னைய கட்டி நான் என்னத்த கண்டேன், கொஞ்ச நேரம் சும்மா ரெடி நான் சாப்பிடுகிறேன்னு சொல்ல, பொண்டாட்டி என்னையா நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு கேட்க, டக்குன்னு புருஷன் காலையில நல்லதானடி இருந்தேன்னு சொல்ல, நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிற ரமேஷ் உன் கூட தான் வேலை பாக்குறான், ஆனா அவன் பொண்டாட்டிய புல்லட்ல கூட்டிட்டு போறான், நீயும் தான் இருக்கியே இன்னும் பெருமூச்சு விட்டா. நம்ம ஆளுக்கு தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு இவ சாப்பிட விட மாட்டான்னு. நம்ம ஆளு கேட்டாரு, உனக்கு இப்ப என்னதாண்டி வேணும்னு. அதான் சொல்லிட்டேன்னு சொல்ல, மறுநாள் காலையில நம்ம ஆளு 10-15 வட்டிக்கு ஒரு புல்லட் வாங்கிட்டு வந்து நிப்பாட்டிட்டாரு. பொண்டாட்டி சலிச்சுக்கிட்டு, புல்லட் வாங்கினா மட்டும் போதாது, என்னைய பின்னாடி உட்கார வச்சு எதிர்த்து விடு பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் பாக்குற மாதிரி என்னை இந்த ஏரியாவை சுத்திவான்னு சொல்ல, மாப்பிள்ள வண்டி எடுத்துட்டு ரவுண்ட் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் போகுது, 2 நாள் போய், இப்படி 1 வாரம் 2 வாரம் போய் மாச கடைசியாவது. வண்டிக்கு டியூ கட்டணும், வட்டிக்காரனுக்கு பணம் கொடுக்கணும். இவன் வாங்குற சம்பளம் என்னவோ கம்மி தான். வண்டி டியூ கட்ட வேண்டிய நேரம் நெருங்குச்சு. கையில கட்ட பணம் இல்ல. வண்டியை கொடுத்தவன் வண்டியை தூக்கிட்டு போயிட்டான். வட்டியை கொடுத்தவன் வீட்டுல உள்ள பொருளை தூக்கிட்டு போயிட்டான். சும்மா அடுத்தவன் பாக்குறாங்கிறதுக்காக வாங்கின வண்டியும் வட்டியும் இப்ப அவனை நடுத்தெருவுல கொண்டு வந்து நிப்பாட்டிருச்சு. இப்ப சொல்லுங்க மக்களே, அடுத்தவன் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆடம்பரமா வாழ்வது முக்கியமா, இல்ல அழகான குடும்பமா அடக்கமா வாழ்வது முக்கியமா?